அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் மத்திய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 30 காலியிடங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ஒரு வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் 3 விதமான பணியிடங்கள், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த 3 விதமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே இப்போ அவைலபிள் ஆகிடுச்சு அவங்க கெரியர் பேஜில். ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஆஃபீஸர் கேட்டகரி கீழே சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த 3 பணியிடங்களுக்கு 30 வேக்கன்சியில் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 21/4/2026 அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 5/5/2026 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 3 விதமான பணியிடங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆஃபீஸர் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியருக்கு 21 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு 7 வேக்கன்சி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 2 வேக்கன்சி. ஓவராலாக உங்களுக்கு 30 வேக்கன்சி அவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேக்கன்சிக்குமே ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் வகுப்பு வரைய எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது டேபிளில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தாரரும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வயது வரம்பு, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம். சிவில் இன்ஜினியர் கேட்டகரி போஸ்ட்டுக்கு 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு உண்டு, அதை நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரியில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்க ரெலவெண்ட் ஃபீல்டில் இருக்கணும். அது நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எது கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸை படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கும் நீங்கள் பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் முடிச்சிருக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதுக்கும் 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. இந்த சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் 3க்கும் பிடெக்கில் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வயது தளர்வு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுவாக 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வயது தளர்வில் SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள், BWT கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளர்வு உண்டு. இதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு சம்பளம் வந்து நோட்டிஃபிகேஷன் டாப்லேயே உங்களுக்கு ஸ்கேல் லெவல் என்னங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸ்கேல் 1 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு 3 போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணது பிறகு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளோ மார்க் இருக்கும், 120 மினிட்ஸ்க்கு நடக்கிறத மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வச்சு அதுக்கு பிறகு அதில் எடுத்திருக்க மார்க்கை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு உங்களை அழைப்பாங்க. அதை இந்த அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியாவிலையுமே உங்களுக்கு நடக்கும். தமிழ்நாட்டில் தேர்வு மையங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் இங்கெல்லாம் உங்களுக்கு தேர்வு மையங்கள் இருக்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டிலேயே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறவங்க உங்கள் மாவட்டம் இல்லைன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் மாவட்டத்தில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் உண்டு. SC/ST BWT கேண்டிடேட்ஸ்க்கு 50 ரூபா ப்ளஸ் GSTயோட 59 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். அது இல்லாமல் மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 1000 ரூபா ப்ளஸ் GSTயோட 1180 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது ஹவு டு அப்ளை ஒரு ஆப்ஷன் கொடுத்து கீழே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக படிங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்கோட கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னாக்க அதில் கிளிக் டு அப்ளைன்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்கும். அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பேஜ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு தற்காலிகமாக எக்ஸாமினேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. 27 மே 2026 நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டான டேட்டு இதுவாக இருந்தாலும் இந்த டேட்டுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அதில் கரெக்டாக எந்த இடத்துலங்கிறதும் கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட்டில். நீங்கள் அதை தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். படிக்க ஆரம்பிச்சிருங்க அந்த எக்ஸாமுக்கு.
உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் போய்ட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.